ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு அன்னோன் ஃபேக்டர் பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பார்க்கலாமா? பாலைவனத்தின் தனிமை மரம் அப்படின்னா என்ன தெரியுமாங்க? ஆமாங்க, நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். நம்ம வந்து ட்ரீ ஆஃப் டெனேரா அப்படிங்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த பிளான்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சஹாரா பாலைவனத்துல இந்த மரம் மட்டும் தனியா இருக்கு. இதை சுத்தி 100 கிலோமீட்டருக்கு எந்த மரமுமே கிடையாதுங்க. இந்த மரம் எப்படி வளர்ந்துருக்குன்னா, தானாவே வளர்ந்த மரம்னு சொல்றாங்க. பட் இந்த மரத்துக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. என்னன்னா, இந்த மரம் வந்து ஒரு முதல்லலாம் வந்து ஒரு பசுமையான ஒரு ஃபாரஸ்ட்ல இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த சஹாரா பாலைவனம் அப்படிங்கிறது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி. பட் என்னன்னா, தட்பவெட்ப காலங்கள் அண்ட் பருவநிலை மாற்றங்கள், அதாவது டைனோசர்கள்லாம் வந்து வாழ்ந்த காலனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்டுமே இறந்து போய் இந்த ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் என்ன ஆயிருக்குன்னா தனிமையா இருந்திருக்கு. அதாவது சிங்கம் மாதிரி நின்றுட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த மரம் வந்து எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி எல்லாம் கிடையாது. இது தானாகவே வளர்ந்த ஒரு அழகான பூக்கக்கூடிய ஒரு மரம். இந்த மரத்தோட வேர் மட்டும் கிட்டத்தட்ட 100 அடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, 1938ல் அந்த பகுதியை சேர்ந்த துவாராக் மக்கள் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கிணறு வெட்டியிருக்காங்க. அந்த கிணறு வந்து 35 மீட்டர் வரைக்கும் வெட்டும் போதும் இந்த மரத்தோட வேர் வந்து அவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து அதில் சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த மரத்துக்கு 2 வாட்டி ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1940ல் ஒரு ட்ரங்கன் டிரைவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு குடி போதையில் ஒரு வண்டியை எடுத்துட்டு வந்து இந்த பிளான்ட் மேலே மோதி அந்த பிளான்ட்டோட கிளை மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா தனியா சிதைஞ்சு போச்சு, அதாவது உடஞ்சு போச்சு. அதனால அந்த டிரைவர் பயந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அதாவது உடஞ்ச கிளைய மட்டும் அவன் வெட்டி அந்த மரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே தெரியாத மாதிரியே அவன் வந்து அதை எடுத்துட்டு போயிட்டான். ஆனாலுமே அந்த மரம் வந்து உயிரோட வந்து இருந்திருக்கு. ஆனா 1973ல் அதே மாதிரி ஒரு குடிபோதையில் இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் வந்து ஒரு வண்டியால அந்த மரத்தை மோதி அந்த மரம் வந்து முழுசா வந்து செதஞ்சு போச்சு. ஆனா இந்த மரம் வந்து செதஞ்சாலும் அந்த மரத்துக்கு பதிலா அந்த இடத்துல அதே கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு உலோகத்தால ஒரு சிற்பமான மாதிரி அந்த மரம் மாதிரியே ஒரு உலோகத்துல ஒரு மரம் வந்து ரெடி பண்ணி அங்க வச்சிருக்காங்க. இந்த மரம் வந்து நேச்சுரலாவே 2 தண்டு பகுதிகளை கொண்டது. அந்த 2 தண்டு பகுதியை பார்க்கறதுக்கு அந்த துவாராக் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மரம் வந்து ரொம்ப புனிதமான மரமா நினைக்கிறாங்க. இந்த மரத்தோட இந்த பிளான்ஸோட சிதைஞ்ச பார்ட்ஸை நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, நைஜர் நாட்டில் இருக்கக்கூடிய மியாமி நகரில் நைஜர் தேசிய அருங்காட்சியகத்தில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ போனாலுமே அந்த அருங்காட்சியகத்தில் பார்க்கலாம். அந்த அருங்காட்சியகத்தோட பேர் என்னன்னா மயூசே நேஷனல் பூபு ஹமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிளான்ட்டோட ஞாபகார்த்தமாக, இந்த பிளான்ட்டோட நினைவாக அந்த அரசாங்கம் வந்து ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அஞ்சல் தலையை வந்து இப்போ வரைக்கும் அந்த மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அரசாங்கமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா, இந்த பிளான்ட் வந்து பசுமையா இருந்த காலத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பிளான்ட்டை சுத்தி நிறைய வந்து பசுமையான மரங்கள்லாம் இருந்திருக்குன்னு. அந்த டைம்ல சார்கோசூக்கஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு முதலை இருந்திருக்கு. அந்த முதலையோட அடி வந்து 40 அடி. ஆனா இப்ப இருக்கிற முதலையை விட அதனோட அடி வந்து ரொம்ப பெருசு. அதாவது அந்த காலத்து முதலையை விட இந்த காலத்து முதலைகள் வந்து ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த பிளான்ட்டோட வரலாற்று காலம் வந்து 300லேருந்து 400 ஆண்டுகளுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க அசோலா அப்படிங்கக்கூடிய ஒட்டக வணிகர்கள் வந்து அங்க வந்து கூடக்கூடிய இடமாவும் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடமாவும் வந்து இது இருக்குன்னு சொல்றாங்க. எதுக்குன்னா, ரொம்ப தொலைவுல வந்து அவங்க போறதுக்கும் அங்க உட்கார்ந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இலைப்பாடுறதுக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மரத்தை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த மரத்தை வந்து அவங்க ஒரு புனித மரமா பார்க்கறதுனால எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே எங்க போனாலுமே இந்த மரத்தை வந்து ஒரு பிரார்த்தனை மரமா பண்ணிட்டு தான் போறாங்க. அதே மாதிரி 1973ல் இருக்கும்போது இந்த பிளான்ட் வந்து 1973ல் இறந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 1973ஓட வரைபடத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தோட இடம் வந்து எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்து கூட அந்த வரைபடத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்த வரைபடத்தில், இந்த காலத்து வரைபடத்தில் இருக்காது. ஏன்னா அது ஆல்ரெடி இறந்து போச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பிரஸ்விதா சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.